வணக்கம். சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 270 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸ்பாட்டை நான் சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்ல. நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், தட் மார்க்கெட் கீழே உளுந்துருக்கு அண்ட் டே சார்ட்டில் இட் இஸ் வேவ் 3 வேவ் 4க்கு மேலே போகும் அண்ட் ஷார்ப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. காரணம், டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. நடுப்புறையே ஒரு இடத்துல அந்த 25,400 ஜோனில் ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிச்சு. கன்சாலிடேஷன் பண்ணி வேவ் மேலே போகுன்னு பார்த்தோம், கீழே வந்துருச்சு. அண்ட் கீழே வந்தப்போ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வி வர் எக்ஸ்பெக்டிங். அந்த 23,850 லெவலை உடைக்கல. அண்ட் நேற்று ஒரு சர்ப்ரைசிங்லி ஒரு 200+ போச்சு. இன்றைக்கும் ஒரு 200+ மூவ் ஆகிருக்கு. இப்போ பார்க்க வேண்டியது நேற்று கொடுத்த லெவல்ஸ், ரைட்? நேற்றுலாம் நிறைய லெவல்ஸ் நான் கொடுத்தேன். வீடியோஸ் பார்க்கலாட்டா நேற்று வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி பவர்ஃபுல்லாக மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட், சம்வேர் க்ளோஸ் டுனா எக்ஸாக்ட்லி அந்த லெவலே நம்ம சொல்லலாம், 24,592, ரைட்? இதான் லெவல். இந்த லெவலை கிராஸ் பண்ணி நிற்குதா? எஸ், நின்று இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. அண்ட் டே சார்ட்டில் ஆல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. டைம் கரெக்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு. ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் மேபி வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்றது. நிச்சயமாக இன்றைக்கி தலைவர் ஜெயிச்சிருக்காரு, நம்ம தாத்தா ஜெயிச்சிருக்கிறாரு. கம்மிங் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி, ரைட்? நீங்கள் எடுத்து பாருங்களா, உலகம் எங்கும் நீங்கள் ஆஃப்லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அவங்க நாடை பெருசாக்கிறதுல யார் யார் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பார்ட்டி தான் ஜெயிச்சு வந்துட்டுருக்கு அக்ராஸ் குளோப், ரைட்? யூரோப்லேயும் அது மாதிரி பார்ட்டி தான் இப்போதைக்கு வின் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் டெமோக்ரஸின்ற பேரில் தேவையில்லாத வெளியிலேருந்து ஆட்கள் அந்த இடத்தோட டெமோகிராஃபி இஸ் பீன் சேஞ்ச்ட். அங்கே உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ரிலீஜியஸ் வைஸாக இருக்கட்டும், கல்ச்சுரல் வைஸாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், யூரோப் பூராவே ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இங்கே எல்லாமே உள்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க, அதை எதிர்த்து சொல்கிறவங்க தான் ஜெயிச்சிட்ருக்காங்க. அண்ட் ட்ரம்ப்புக்கு இதில் விதிவிலக்கு கிடையாது. போன தர ட்ரம்ப் வந்தப்போ உலகத்தில் கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா வந்த சமயத்தில் தலைவரை ஒரு $7 trillion எடுத்து அப்படி சூற விட்டார், ரைட்? உலகம் எங்கும் அப்படி எக்கனாமிக்கல் பூம் வந்துச்சு. அதுக்கான வட்டி எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாகணும்ல. 4 வருஷம் உட்காந்து சாப்பிட்டோம்ல, அதுக்கான வட்டி, அதுக்கான விலை கொடுத்தாகணும். அந்த விலை தான் நம்ம இன்ஃப்ளேஷனாக நம்ம பார்த்தோம். இப்போ யூஎஸ் டைட் பண்ணுவாங்க. முறுக்கும் போதும் ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து கரன்சிஸ் வெளியில் போகும். அதுக்கான பெயின் இருக்கும். அண்ட் அமெரிக்கன் பப்ளிக்கும் பெயின் இருக்கும். இப்போ பார்க்க வேண்டியது, தலைவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நான் டேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கட் பண்ண போகிறேன், எக்கானமியை பூம் பண்ண போகிறேன்னு. இதை நான் முட்டாள்தனம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் டெஃபினெட்லி அன்லைக் அதர் கண்ட்ரீஸ் யூஎஸில் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இவராகவே தலைவர் டாப் டிப்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணால் உலக பொருளாதாரம் டப்புன்னு கிராஷ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி வென் இன்ஃப்ளேஷன் ஹையில் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இந்த சமயத்தில் நாளைக்கு யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவிஷன் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவிஷனை டிராஸ்டிக்காக கட் பண்ணுறான்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்க. இமீடியட்டாக இவர் தலைவர் இன்னும் ஆகலை, பட் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் உலக பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி? டர்க்கி எடுத்துங்க. டர்க்கியில் இதே தான் வந்தார். இப்போ வந்திருக்கிற பிரசிடெண்ட் தாட் புட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும் போதும் இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணார், டாக்ஸேஷனை கட் பண்ணார். he said நான் எக்கானமியை வளர்க்க போகிறேன்னு. கடைசியாக கண்ட்ரியோட கரன்சி என்னாச்சு? லாஸ்ட் 30 years லோவில் நிற்கிது. இதே மாதிரி அமெரிக்கா தலையில் அவனே மண் அள்ளி போட்டுக்காத பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த எக்கானமி அடி வாங்கிச்சினால் அவன் மட்டும் கீழே உழுவ போகிறதில்ல, உலகம் பூரா கீழே உழுவ போகுது.
த என்டையர் வேர்ல்டு ஆர்டர் வந்து மாறும். ஸோ அந்த வேர்ல்டு ஆர்டர் மாறுதா இல்லையான்றது ஒரு முக்கியமான கட்டம். ஸோ யோசித்து பண்ண போகிறாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து ஏற்கனவே சார்ட் வைஸில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. தேர் வில் பி அ ஹனிமூன் பீரியட். டெஃபினட்டாக அடுத்த ஒரு 2-3 நாள் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்பயே எடுத்துக்கிட்டால் ரைட் நவ் நீங்கள் வந்து யூஎஸோட ஸ்மால் கேப்லாம் வந்து 6% அப் ஆகிருக்கு. டெக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 1.5% அப் ஆகிருக்கு. S&P 500 ரைட், US 500 நம்ம சொல்கிறது அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2.5% அப் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 1300 பாயிண்ட்ஸ் அப் ஆகிருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.5% டவுனு, $60 கீழே விழுந்திருக்கு. 60 $43 கீழே விழுந்திருக்கு. சில்வர் $1 கீழே விழுந்திருக்கு. 2.5%, 2-3% ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 0.04 தான் கம்மியாக இருக்குது. காப்பர் 4% டவுனு. இது எல்லாமே வந்து யூஎஸ் எலெக்ஷனுக்கான எதிர்வொலி. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுக்கான ஆதாயம். இது எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். த வேர்ல்டு ஆர்டர் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். என்ன நடக்கும்? யுக்ரைன் ரஷ்யா வார், யுக்ரைனை கை விட போகிறாங்களா? ரைட், அப்படி கை விட்டால் யூஎஸ் மேலே இருக்கிற கொஞ்சம் இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன்னு சொன்னால் நேற்று தான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ரஷ்யாவோட அசட், எப்போ ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே அட்டாக் பண்ணோன்னா ரஷ்யாவோட அசட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் $550 or $560 பில்லியன் அசட் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணோன்னே போத் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ் இவங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணோன்னே ரஷ்யா அழகாக சிரித்தான். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த $550 பில்லியன் அப்படியே இருக்கட்டும். ஆனால் சொல்லிவிட்டு அவர் தலைவர் வந்து ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தார் அண்ட் எல்லாத்தையுமே வந்து கோல்டில் மூவ் பண்ண ஆரம்பித்தான். ஹீ ஸ்டார்டட் கன்வின்சிங் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அவனுக்கு சப்போர்ட்டிவாக நீ போனால், அவனுக்கு சப்போர்ட்டிவாக அவனா யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவாக நீ போனால் டாலர் அசட் இருக்கும். அவனுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் பண்ணால் உன் அசட்டை பிடிச்சிப்பான். ஞாபகம் வச்சுக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் டப்புன்னு அப்படி விழிச்சிக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் ஜப்பான். அதனால தான் ஜப்பான் வந்து மேபி இருக்கலாம், இது வந்து என்னோட இன்ட்யூஷன். அதனால தான் ஜப்பான் வந்து யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டில் பாண்டை விற்றுட்டு அவனோட கேஷ் உருவிட்டு இருக்கான். ஒன்று, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது, பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். யுஏஇ டாலரை நவுந்து ரஷ்யா பக்கத்துலேயும் கோல்டு பக்கத்துலேயும் அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. சவுதி அரேபியா இஸ் ஆல்சோ டூயிங் தட். சைனா இஸ் ஆல்சோ டூயிங் தட். இந்தியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற கோல்டெல்லாம் அங்கே வேணாம், நான் ஏன் பேங்க்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 70 வருஷமாக அந்த பேங்க்கில் வந்து நம்ம வாங்குகிற கோல்டெல்லாம் அங்கேயே வச்சிட்ருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு வரல, முக்கால்வாசி மேலே அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம். ஏன்னு சொன்னால் டப்புன்னு அவன் பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. இப்போ சப்போஸ் யுக்ரைன் ரஷ்யா வாரில் யுக்ரைனை கை விட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ ட்ரம்ப் வராருப்பா, எல்லாம் நிப்பாட்டுப்பா, யுக்ரைனுக்கு நம்மளாம் வெப்பன்ஸ் கிடையாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? யூஎஸை வந்து எந்த கண்ட்ரியும் நம்பாது. ஒரு ரெஜிம் மாறுது, ஒரு தலை மாறுதுன்னு சொன்னால் ப்ரீவியஸாக ப்ராமிஸ் பண்ண விஷயத்த விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அலைஸ் எல்லாமே நவுற ஆரம்பிப்பாங்க. அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போ அவனை நம்பினா டப்புன்னு பாதி வழியில் விட்டுட்டு போவான்றது. ஸோ இது பார்க்கணும். அடுத்தது வந்து இஸ்ரேல் ஈரான் வார் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். ட்ரம்ப் வாஸ் அகெயின்ஸ்ட் ஈரான் அக்வயரிங் வெப்பன்ஸ், ரைட், நியூக்ளியர் பாம் எடுக்கிறது அவன் அகெயின்ஸ்டாக இருந்தாப்புல. கிளியர் கட்டாக இதுக்கு முன்னாடி ஒபாமா வந்து சைன் பண்ணாத அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடையாதியா, அவனுக்கு சாங்ஷன் போடுன்னாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். இங்கே பங்களாதேஷில் நடந்த அதே கதை ஈரானுக்குள்ள இன்டர்னல் ரெவல்யூஷன், ரைட், ரெஜிம் மாறுதான்றது பார்க்கணும். ஏன்னா முந்தா நேற்று வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. உள்நாட்டில் இருக்கிற மக்கள், ஈரானில் இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற மக்கள் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக அதிருப்தியாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு. நீங்கள் பங்களாதேஷில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன். அங்கே உள்நாட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பங்களாதேஷோட எக்கானமி மொத்தமாக காலி. என்ன ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க க்ரோத் வாஸ் ஹையர் தென் இந்தியாஸ். மொத்தமாக காலி பண்ணியாச்சு. அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸு எஸ்பெஷலி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மொத்தமாக காலி.
நம்மளுக்கு லாபம். எஸ், திருப்பூரில் வந்து ஹெவி ஆர்டர்ஸ் வந்துருக்கு, ரைட்? திருப்பூரில் ஆகட்டும், இல்லை சூரத் ஆகட்டும், இல்லை ஹரியானா ஆகட்டும், நிறைய இடத்துல வந்து ஹெவி ஆர்டர்ஸ் வந்துருக்கு. பட் அந்த எக்கானமி என்ன ஆச்சு? இது எல்லாமே வந்து ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்தியாவுக்கு வந்து நிறைய லாபங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால், தலைவர் ட்ரம்ப் வந்து ஆன்டி சைனா மூவ்ஸ் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் ஆன்டி சைனா மூவ்ஸை வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்டி சைனா மூவ்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துறாருன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே சைனா விட்டு நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் நவுந்துட்டாங்க வெளியில். அண்ட் டெஃபினெட்லி அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான சான்சஸ். அங்கேருந்து வரும்போதும் எங்கே அடுத்தது இந்தியா தான். ஏன்னு சொன்னால், இந்தியாவில் நீ ப்ரொடக்ஷன் இல்லாத இந்தியா இட் செல்ஃப் இஸ் அ மார்க்கெட். ஸோ டெஃபினட்டாக வந்து மற்ற கண்ட்ரிஸ் போகிறதோட இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் வந்தனால இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கா? அது வரைக்கும் பார்ட்டி நடக்கும். ஒரு அட்லீஸ்ட் இந்த வாரம் பூரா வந்து பார்ட்டி நடக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணலாமா? யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வாங்கி போட்டு உட்காரலான்றது நினைக்காதீங்க. வாங்கி போட்டு உட்காரது வந்து உட்காருங்க, வேணான்னு நான் சொல்ல. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வந்து மார்க்கெட் 270 பாயிண்ட் மேலே போச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி போகல, அரௌண்ட் 286 தான் போச்சு. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல் பிரேக் அவுட். ரைட் நவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட செக்டோரியல் இண்டெக்ஸ், ரைட்? பர்ஃபெக்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. முந்தா நேற்று ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு. மண்டே இன்னைக்கு, நேற்று வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிருக்கு, ரைட்? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், மந்த்லி சார்ட்டு இன்னும் மந்த்தே ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் போன மாதம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹேமர் கொடுத்து அந்த ஹேமருக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட் 2 டேஸில் வந்து கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் சம்வேர் இப்போ வந்து 7,000 பக்கத்தில் இருக்குது. 6,982 இருக்குது. இது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 8,400 வரைக்கும், ரைட்? ஆல்மோஸ்ட் 20% அப்சைட் மூவ் செக்டரோட சார்ட்ஸ் காட்டுது. குவிக்காக நம்ம வந்து அந்த செக்டரில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் வீக்லி சார்ட்டாக வைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? நான் வந்து இவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம். அண்ட் நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். அண்ட் அங்கேருந்து நீங்கள் வந்து என்ன பிக்கப் பண்ணணும், என்ன பிக்கப் பண்ண வேணான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனியன் பேங்க்கை நம்ம பார்க்குறோம். யூனியன் பேங்க் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 180, 190 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 110 லெவலில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 95 பக்கமாக வைக்கணும். அண்ட் 165 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு. அண்ட் எல்லாமே வந்து ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இட் ஹஸ் கிவன் அ பிரேக் அவுட், ரைட்? வீக்லி சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது, மந்த்லி சார்ட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால், இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 230 லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அண்ட் 310 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்கோட லெவல்ஸ் வந்து அரௌண்ட் 55, ரைட்? அரௌண்ட் 55 லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஃபார் எ டார்கெட் ஆஃப் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 77 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 72 கம்ஃபர்டபுளாக போகலாம். அண்ட் 77 to 80 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து ஐஓபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு. அண்ட் ரைட் நவ் அரௌண்ட் 55 லெவலில் இருக்குது, ரைட்? அரௌண்ட் 52 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். 58 க்ராஸ் பண்ணிச்சுனால், ரைட், இந்த லெவல்லே வாங்கலாமான்னு கேட்டால் எஸ்ன்னு நான் சொல்லுவேன். 58 க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எ அப்வர்ட் மூவ்மெண்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 88 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப நாளாக வந்து கையில் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக் நான், என்னது ப்ளஸ் என் கிளைண்ட் இது. அடுத்தது வந்து எஸ்பிஐ, ரைட்? எஸ்பிஐ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் 775, ரைட்? ஆல்மோஸ்ட் இப்போ 854 இருக்குது. 775 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது 4 டிஜிட்டாக மாறுமா?
இப்போ 3 டிஜிட்டாக இருக்குது, ரைட்? 4 டிஜிட்டாக மாறுமான்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 992 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 4 டிஜிட்டாக மாறுமான்றது கொஞ்சம் யோசிக்கணும். அந்த லெவல் வந்துச்சுன்னு சொன்னால் ஆல் டைம் ஹை. அடுத்தது வந்து கெனரா பேங்க். கெனரா பேங்க் வந்து மார்க்கெட் கீழே விழுந்தப்போ பெரிய கரெக்ஷன்ஸ் வரல. எஸ், ஃபால் வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல, பட் பெரிய கரெக்ஷன்ஸ் வரல. கெனரா பேங்கோட ஸ்டாப் லாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 98, 99 லெவலில் நம்ம வச்சுக்கலாம். ஃபார் அ டார்கெட் ஆஃப் சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 132, ரைட்? மறுபடியும் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி ஜோஹோ மீட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 60லேருந்து 70-75 சார்ட்டை வச்சு நம்ம சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் சார்ட்டை போட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது இன்னைக்கு பப்ளிக்கோசரம் நம்ம கொடுக்குறோம். செக்டர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபெக்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மினிமம் ரிஸ்க்கு மேக்ஸிமம் ரிவார்ட் கிடச்சிருக்கு. 1:8, 1:9 இது மாதிரி ரிஸ்க் ரிவார்ட்லாம் வந்து சூப்பர்வாக இருக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் பார்ட்டி நடக்குது. எவ்வளோ தூரம் பார்ட்டி நடக்கும்ன்றது தெரியாது. பார்ட்டி நடக்கிற வரைக்கும் நம்மளும் ஜாலியாக இருந்துக்கலாம். பார்ட்டி முடிஞ்சிச்சா வெளியில் வர்றதுக்கு வெளியே பார்க்கணும். அதனால தான் மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து மகா பேங்க், ரைட்? மகாராஷ்டிரா பேங்க். மகாராஷ்டிரா பேங்க் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். பட் ஞாபகம் வச்சுங்க, 5250 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஃபார் சம்வேர் அரவுண்ட் 75 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், மகா பேங்க் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். மற்ற இதெல்லாம் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறதோட இது வந்து அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. இதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் பேங்க், ரைட்? இந்தியன் பேங்க் வந்து பர்ஃபெக்டான ஒரு லெவலில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 570 ஆர் 560 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஃபார் அ டார்கெட் ஆஃப் 675 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ், ரைட்? லாங் டேர்ம் டார்கெட்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே மந்த்லி சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஃபைனலாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து க்ளோஸ் அபவுட் 98 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 106 இருக்குது. ஃபார் அ டார்கெட் அப்சைடு வந்து 145 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் கொடுத்ததை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அட்வைசரை கேட்டுட்டு, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு உங்கள் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். செபி ரிஜிஸ்டர்ட்னால இவன் அட்வைஸ் கொடுத்தானால தப்பாச்சுன்னா செபி வந்து ஒன்றும் காசு கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து தெரியும், ரீசெண்டாக ஒருத்தர் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் நிறைய பெரிய லெவலில் வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஒரு 50,000 கோடியை எடுத்துகிட்டு காணாமல் போயிருக்கிறாரு. ஸோ செபி ரிஜிஸ்டர்னால தப்பு இருக்காதுன்றது இல்லை. உங்களோட பணம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது புத்திசாலித்தனம். இன்டர்நேஷ்னல் கோல்டு சில்வர் எல்லாமே வந்து ஒரு 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 ஆட்டம் போடுறதுக்கான சான்சஸ். சில்வர் கரண்ட் லெவலில் என்டர் பண்ணலாம், ரைட்? யூ கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங். ஏன்னு சொன்னால் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ருப்பியை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் லோ எவ்வளோ வந்திருக்கு? 84.40 வந்திருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆகும்ல, தலைவர் வந்திருக்கிறாரு, டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டெஃபினட்டாக ருப்பி மேலே ப்ரெஷர் இருக்கும். க்ளோஸ் அபவுட் 85 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.